லொகேஷன் அனுப்பிச்சிட்டேன் இது பண்ணிட்டு இருக்காரு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் கெங்கவள்ளி அருகே உள்ள 74 கிருஷ்ணாபுரத்தில் வசித்து வருபவர் அசோக்குமார். இவரது மனைவி தவமணி, இவர்களுக்கு வித்யா ராணி, அருள்குமாரி ஆகிய 2 பெண் குழந்தைகளும் அருள் பிரகாஷ் என்ற மகனும் உள்ளனர். அசோக்குமார் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் ஆட்டோ டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்தது. நேற்று நெய்வேலியிலிருந்து வீட்டுக்கு வந்த அசோக்குமார் மனைவியுடன் தகராறு செய்திருக்கிறார். இன்று அதிகாலை வேளையில் மனைவி தவமணி, குழந்தைகள் வித்யாராணி, அருள்குமார், அருள் பிரகாஷ் ஆகியோர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது குடி போதையில் இருந்த அசோக்குமார் அவர்களை கண்மூடித்தனமாக வெட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த தவமணி மற்றும் குழந்தைகள் அப்பா விட்டுவிடுங்கள், அப்பா விட்டுவிடுங்கள் என கெஞ்சியுள்ளனர். ஆனால் அசோக்குமார் கோபத்தில் மனைவி மற்றும் தனது குழந்தைகளை கொடூரமாக வெட்டியுள்ளார். தன் கண் முன்னே கணவர் குழந்தைகளை வெட்டுவதை பார்த்து தவமணி கதறி அழுதுள்ளார். அப்போது குழந்தைகளும் அம்மா அம்மா என கதறி எழுதிருக்கின்றனர். அசோக்குமாரை தவமணி தடுக்க முயன்றார். அவரையும் சரமாரியாக வெட்டினார் அசோக்குமார். கணவரிடமிருந்து உயிர் பிழைக்க தனது குழந்தைகளுடன் தவமணி தப்பி ஓட முயன்றார். ஆனால் அசோக்குமார் விரட்டி அவர்களை வெட்டினார். இதில் தவமணி, குழந்தைகள் வித்யாராணி, அருள்குமாரி, அருள் பிரகாஷ் ஆகிய 4 பேரும் வெட்டுக்காயங்களுடன் வீட்டில் ஆங்காங்கே சுருண்டு விழுந்தனர். 4 பேரும் ரத்த வெள்ளத்தில் கிடப்பதாக தவமணியின் பெற்றோருக்கு தகவல் கிடைத்தது. இதனை கேட்டு பதறி அடித்தபடி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அங்கு விரைந்து வந்து பார்த்து கதறி எழுந்தனர். அரிவாள் வெட்டு மகள் வித்யாராணி, மகன் அருள் பிரகாஷ் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். லொகேஷன் அனுப்பிச்சிட்டேன் இது பண்ணிட்டு இருக்காரு. தாய் தவமணி மற்றும் மகள் அருள்குமாரி ஆகியோர் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றனர். இருவரையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு உறவினர்கள் கொண்டு சென்றனர். அங்கு தாய் மற்றும் மகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் ஆத்தூர் துணை காவல் ஆய்வாளர் சதீஷ்குமார் மற்றும் கெங்கவள்ளி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குழந்தைகள் வித்யாராணி, அருள் பிரகாஷ் ஆகியோர் உடல்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து போலீசார் இந்த கொலைகளை செய்த அசோக்குமாரை பிடித்து சென்று காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் அசோக்குமாருக்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது. இவர் கடந்த 6 ஆண்டுகளாக நெய்வேலியில் தனியாக வசித்து வருகிறார். ஆட்டோ ஓட்டுவதில் கிடைக்கும் வருமானத்தை மது குடித்து செலவழித்து வந்தார். குடும்ப செலவுக்கு பணம் கொடுப்பதில்லை. இதனால் தவமணிக்கும் அசோக்குமாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்தது தெரியவந்துள்ளது.